சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவின் முன்ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாக தகவல். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை முழுமையாக நிரம்பியது. 92 ஆண்டு கால வரலாற்றில் 44வது முறையாக அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணையில் நீர் திறப்பால் பொங்கி வரும் பொன்னி நதி. ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தல். நீர் திறப்பு அதிகரிப்பால் தஞ்சையில் பொங்கி பிரவாகம் எடுக்கும் பொன்னி நதி. கல்லணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அபாயமான முறையில் ஆற்றில் இறங்கி குளிப்பதால் அச்சம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். உளுந்தூர்பேட்டை அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதல்வருக்கு பயம் வந்துவிட்டதாக இபிஎஸ் விமர்சனம். அதிமுக எதோடு முடிந்துவிட்டதாக முதல்வர் பகல் கனவு காண்பதாகவும் காட்டம். வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு என பரவும் தகவலை நம்ப வேண்டாம். அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் மறு உருவாக்கம். மண்டை ஓடுகளை வைத்து 3D தொழில்நுட்பத்தில் முகங்களை வடிவமைத்த பிரிட்டன் ஆய்வு நிறுவனம். சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வியல் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடி உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கீழடி அறிக்கையை மத்திய அரசு இனியாவது வெளியிடுமா? 8 கோடி தமிழர்களின் ஒரே கேள்வி என அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா நாளை தொடக்கம். அறுபடை ஓவியம் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் யாகசாலை என ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் கருத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நல்ல பலனை தந்துள்ளதாகவும் பேட்டி. திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம். குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம். அவிநாசியில் திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் புது மணப்பெண் தற்கொலை. கணவர் குடும்பத்தினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாக ஆடியோ வெளியிட்டு இருப்பதால் போலீசார் விசாரணை. புதுச்சேரி பாஜக தலைவராகிறார் முன்னாள் நியமன எம்எல்ஏ ராமலிங்கம். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இன்று முறைப்படி பதவியேற்கிறார். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு.
மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பணியிட மாற்றம். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சர்ச்சைக்குள்ளான 90 டிகிரி ரயில்வே மேம்பாலம் கண்டனம் வலுத்ததை அடுத்து 7 பொறியாளர்களை பணியிடை நீக்கம். கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் இடையே வெடித்த கருத்து மோதல். யுக்ரைன் மீது ஏவுகணை மழை பொழிந்த ரஷ்யா. F-16 போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதில் விமானி பலி. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் மிக உயரியதான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் இன்று தொடக்கம். ஜூலை 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டிகளில் உலகின் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு.